திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி பகுதியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளியில் படிக்கும் 4.5 வயது சிறுமிக்கு அதே பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் அந்த மாணவனை போலீசார் கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பள்ளி முன்பு கடந்த சில நாட்களாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் ஆவண்ணா வெற்றி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரை கைது செய்ய வேண்டும், பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும், 4.5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு காரணம் பாதுகாப்பாளர் இல்லாமல் குழந்தை சென்றது, ஆசிரியர் குழந்தையை தனியாக அனுப்பியது, தனித்தனி கழிவறை இல்லாதது, இதை கண்காணிக்க தவறிய தாளாளர் மேற்கண்ட இவர்கள் 3 பேரையும் குற்றவாளிகளாக வழக்கில் சேர்த்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி முன்பு 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வீத்தா செல்வம், நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, ஒன்றிய செயலாளர்கள் ரஜினி, குணா கண்ணதாசன், நகர செயலாளர் மைக்கேல் நேரு மற்றும் மகளிர் அணி மகேஸ்வரி ஆசி தம்பி, ஒன்றிய செயலாளர்கள் கவிதா சேகர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 பள்ளியை கண்டிக்கின்றோம், தாளாளரை கண்டிக்கின்றோம், நிர்வாக போக்கை கண்டித்தோம். இந்த பள்ளியில் கடந்த 8ஆம் தேதி 4 வயது மாணவி இதே பள்ளியில் படிக்கும் மாணவனால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் கள்ளுக்குடி கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய ஃபார்ம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கடந்த 8ஆம் தேதி 4 வயது மாணவி இதே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மாணவி மிகவும் மோசமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த மாணவனை கைது செய்து சிறையில் அடைத்த காவலர்கள் இந்த மாணவியின் அந்த கழிவறை செல்லும் போது அழைத்து செல்லாத ஆயம்மா, அந்த பள்ளி ஆசிரியை, அந்த தாளாளர் இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் ஒருங்கிணைத்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த தொடர்ச்சியாக காவல்துறை இந்த தாளாளர் மீது வழக்கு பதிவு செய்ய மறுத்து வருகிறது. இது மறுத்து வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மீண்டும் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.